ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். தமிழக அரசியலில் நான் செயல்படுவேன், தமிழக மக்களின் நலனுக்காக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கையில் பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு குறித்து செய்தியாளர் சந்திப்பில் மதிமுக எம்பி துரை வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். பழி சொல்றதோ இல்லாட்டி அதிகாரத்தை நம்ம பழி சொல்றது அவசியம் கிடையாது. சகோதரர், அன்பு சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் சினிமா உலகில் ஒரு ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். தமிழக அரசியலில் நான் செயல்படுவேன், தமிழக மக்களின் நலனுக்காக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கையில் பொறுத்தவரைக்கும் எங்களை போன்ற திராவிட இயக்க கொள்கைகள் பாரி சமூக நீதிக்காகவும் மதசார்பின்மைக்காகவும் ஒரு பாடுபடும் இயக்கம் சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நான் பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன். அவர் மாநாடுல பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த இயக்கத்துடைய கொள்கைகளை இனியும் விவரமா அவர் விளக்கமா கொடுக்க போற சொல்லியிருக்கிறாரு. நாங்க பொறுத்த வரைக்கும் நாங்க திமுக தலைமையிலான ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக போன்ற மதவாத சக்திகள் இங்கே வேரூன்ற கூடாதுங்கிறது உன்னதமான அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த கூட்டணி இருக்கின்றது. இப்போ அவரை இயக்க ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நாங்கள் அந்த மாநாடுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே வேளையில் அவருடைய இந்த எண்ணங்கள் நோக்கங்கள் தமிழ்நாடு மக்களுக்காக நான் உழைக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மதசார்பின்மை வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. சமூக அந்த நீதி அந்த திராவிட கொள்கையில்படி அந்த நான் எங்களுடைய இயக்கம் நடைபெறுங்கிற அப்படிங்கிற இதை சொல்லியிருக்கிறார். அது எங்களுடைய வாழ்த்துக்கள், சந்தோஷம். மாநாடு வெற்றி பெறட்டுங்கிற வாழ்த்துக்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.